அனைவருக்கும் வணக்கம். எதிர்மறை கருத்துக்களை யூடியூப் சேனல்ஸ் மூலம் பதிவு செய்து அதன் மூலமாக மக்களுடைய மனதில் பயத்தினை உருவாக்கி வரும் சிந்தனையாளர்கள் பற்றிய பதிவு இது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த திருக்குறளை நான் ஏன் இப்போது உங்களுக்கு கூறுகிறேன் தெரியுமா? சமீபத்தில் ஒரு யூடியூப் பதிவு. அதில் வீட்டில் சாமியறையில் ஏற்றி வைத்த விளக்கில் எரியும் தீபம் ஆடக்கூடாது, அப்படி ஆடினால் அது வீட்டிற்கு ஆகாது என்பதுதான். அன்று வெள்ளிக்கிழமை வழக்கம் போல சாமிக்கு விளக்கேற்றிய சில நிமிடங்களிலேயே என் அம்மா மனம் பதறிக்கொண்டே என்னிடத்தில் அப்பதிவு குறித்து கூறிவிட்டு, அதில் கூறியபடியே நம் வீட்டிலும் விளக்கில் தீபம் ஆடுகிறது என ஒருவித கலக்கத்துடன் கூறினார். அதை கேட்ட நான் மிகுந்த தெளிவுடன் தலைக்கு மேல் சுழன்று கொண்டிருக்கும் மின் விசிறியை காட்டினேன். மேலும் அதை நிறுத்தியும் காட்டினேன். இப்போது தீபம் சிறிது சிறிதாக வேகமாக ஆடுவதை நிறுத்தியும் சன்னமாக மெல்லிய காற்றுக்கு அசைந்து கொடுத்தும் காட்சியளித்தது. என் அம்மா என் செய்கையை புரிந்து கொண்டார். நீங்கள் மக்களே, தீபம் அசைவது என்பது மெல்லிய காற்றில் மெல்லியதாகவும் சற்றே வேகமான காற்றில் வேகமாகவும் சில நேரங்களில் காற்றின் அளவு அதிகமாகும் போது அணைந்தும் போகலாம். அம்மாதிரியான பதிவுகளினால் சிலர் மனம் பாதிக்கப்பட்டு ஜாதகம் பரிகாரம் என பல நிவர்த்திகளை நாடவும் செய்கிறார்கள். தயவு செய்து அம்மாதிரியான எதிர்மறை சிந்தனை பதிவுகள் கண்ணில் படுகின்ற பொழுது முடிந்தவரை அவற்றை தவிர்த்துவிட்டு நேர்மறை எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் குறித்த பதிவுகளை பார்த்து மகிழுங்கள். இதற்காகத்தான் திருவள்ளுவர் அன்றே கூறியுள்ளார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.